போடுறா ஜோடி முட்டை கொடுக்கும் ஆயமே எல்லாத்தையும் பொறுப்பாளர் போடுறா ஜோடி முட்டை கொடுக்கும் ஆயமே எல்லாத்தையும் பொறுப்பாளர் போடுறா ஜோடி மாமிய கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுறான் ஜோடி மாமிய கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுறான் ஜோடி மருமக கொஞ்சம் பல்ல காட்டுனா மாமனார் போடுறா ஜோடி மருமக கொஞ்சம் பல்ல காட்டுனா மாமனார் போடுறா ஜோடி முன்னாடி அழகா இருந்தா கெட்டிக்கார போடுறா ஜோடி அம்மா இலக்காரமாடா அம்மா இலக்காரமா இலக்காரமா ஏன்னா வர்றா ஏன்னா வர்றா போடுச்சுறாங்க அம்மா இளைத்தோர் காதல் கொடுக்கும் ஈசனுடன் அடிக்கும் என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா குழும் எது சிங்க மீதில் அமர்ந்து வாயம்மா காதல் கொடுக்கும் ஈசனுடன் அடிக்கும் என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா குழும் என் சிங்க மீதில் அமர்ந்து வாயம்மா
மாப்பிள்ளை சாதாரண கலைக்க மாட்டாங்க. உள்ள கலைக்கு 25,000 கேக்குறாங்க. உள்ள மனசு மனசா யாரா தூங்குனீங்க புள்ள பூச்சி கிடைக்கும். இப்ப நீங்க துப்பத்தால பொறுத்துட்டு போயிட்டான். சரி கையில தெளிச்சு விட்டா போதும். நாய்க்கு வர மாதிரி கோவம் வரும் அவனுக்கு. இல்ல சொன்னேன். வணக்கம். இலக்கல்லு மேடு தாண்டி புள்ள நீயும் நானும் ஜோடி தாண்டி. அப்படியே நீ பாட்டு பாடுறீங்க. நீலக்கல்லு மேடுதான் நீ நானும் ஜோடிதான். ஜோடி பாரியப்பா நீங்களும் தெரியுங்க, பெரிய மனுஷன் தெரியுங்க. இது எனக்கு ஜோடி ஆகுமா? சொல்லி சட்டாச்சாரி என்ன அப்படி பார்க்கணும். ஒண்ணு இல்லடா பாடணும்னா அங்க ஜோடி ஆகாதே. இங்கிட்ட வா இரு கலப்பு உங்க வீட்டுக்கார சொல்லி உனக்கு கோட்டை வாங்கி கொடுத்து உன்னை அடிக்க சொல்லல. என் பேர் பொட்டல ராஜ். ஏய் அவங்க வீட்டுக்கார நல்ல மனுஷன், அவங்கள குடிக்கிறதே கிடையாது. அம்மாவே குடிக்க மாட்டேன், மூந்து மட்டும் பார்ப்பேன். அந்த வாசனை வந்தாலே மைக் போட்டு விழுந்துருவாங்க. ஆமாதானேம்மா? எட்டு நாள் நாங்க அடுத்த வீட்டு சந்திர போய் போனோம். படித்தாங்க சந்தில யாரு எங்க சின்னம்மா. சின்னம்மாவா? அப்படியா? ஆமா. அப்ப உங்க சிற்பம் பத்தி பேசிருக்கிற நீ. ஆமா. அப்படியா? அப்படி ஆனாலும் உங்களை பார்த்தா எனக்கும் கிளம்பி போச்சு கட்டி மொட்டையாகுது. கோயிலுக்கு ஆடு வெட்டி கத்தி எடுத்துரும். அது எடுத்துனாங்கப்பா. எத்தனை கடை உலகத்துல உள்ள போயிடுவேன். ஆமா. அப்படியா? உன்னை பிடிச்சாங்க. அதாவது ஆமா, என்ன யாருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. யார் யாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லவங்களை பார்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா. கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்களே ஒரு பைத்தியத்தை ஒரு மென்டல அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அப்ப நான் மெண்டலா? நீ மெண்டலா? ஏய் காலத்தகமா நான் நடந்துக்குவோம் நானு. சரியம்மா. சரியா? வணக்கம்மா. போட்டுட்டு வணக்கம்மா. உங்களை பார்த்த உடனே இங்க பாரு, ஒரு பெண்ணை கண்டா ரசிக்கணும். நீங்க எங்களை பார்த்து பாடுனீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களை பார்த்த உடனே எனக்கும் சின்னதா பாத்துச்சுனாமா. ஐயோ ஒரு பாடல் பாடணும். பாடுமா. பாடுமா. பிஸ்கட் சாப்பிடுற பாடுமா. பிஸ்கட் சாப்பிடுறியா? இங்கேயே இருந்தா பாடுவேன். சரி பாருங்க. நீ பாடி காட்டுமா. பாடட்டுமா? ஏ மச்சா மச்சா உங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ராஜா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அது கொஞ்சம் ஐயோ பாப்பா. சரி இந்த பாட்டு வேணாம். இந்த பாட்டு வேணாம். சரி வாங்கடா. வணக்கம். வணக்கம்.
அப்படி வணக்கம் தனக்கு அழகாக ஒரு குறையில்லாமல் இருக்கட்டும் இருக்கட்டும். சரியா? சிரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆமா ஆமா. நகைச்சுவை என்பது சிறிதளவு. ஆமா. என்ன வெறும் கதை மட்டும் போச்சுன்னு வச்சுக்கையா எல்லாத்தையும் விடுவாங்க. தூக்கு வந்துருது இல்லையா? இப்பவே பாதி பேர் பாய் சுட்டிக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அதற்காக சிறிதளவு நகைச்சுவை. ஆமா. சரியா? அப்படி இருந்த போதிலும் இச்சபையாகப்பட்டது எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி சபை. மகாலட்சுமி கடாசம் போட்டு திருச்சபை. ஆமா. சரியா? இச்சபையில் யாரும் அமர்ந்திருக்கிறார்கள்? பெரியோர், சிறியோர், மாணவர், மாணவிகள், ஸ்கூல் டீச்சர், வாத்தியார், தலைவர், உப தலைவர், நாட்டமை, கவுன்சிலர், வார்டு மெம்பர், ஊர் பொதுமக்கள், வெளியூர்வாசிகள், நாடக நடிகர் அனைவரும் உட்கார்ந்திருக்காங்க. அனைத்து பேர்களுக்கும் நம்ம நாடக கம்பெனியை சேர்ந்து நாடகம் ஆசிரியர். சரியா? ஸ்ரீ தேவி, அதாவது தேவிகா தேவி நாடக சபை ஆசிரியராகப்பட்டவர் பழனிவேல் ஆசிரியரும் குமார் ஆசிரியரும் அண்ணவர்களுக்கும் கோடையடி மருதக மாஸ்டர் கோடையடி அடி பார்த்து எப்படி ஒண்ணு அடி இடி மாறிக்குது இல்லையா? அண்ணவர்களுக்கும் நம்ம ஆர்மேனியம் வாசிக்கக்கூடியவர் அண்ணவர்களுக்கும் தாளக்கார அவங்களுக்கும் உங்களுக்கும் சரியா? உங்களுக்கும் இந்த அடியே அதாவது சிரம் தாழ்ந்து கரம் கூப்பி உங்களுக்கும் வணக்கம். குட் நைட். எவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு பிடிச்சு வணக்கம் சொல்றேம்மா. குட் நைட்ங்கிறான். படிஞ்சு விடுமா ராஜா? வணக்கம் வச்சா திரும்ப வணக்கம் வைக்கணும். வணக்கம். குட் நைட் கிடையாது. சலாம் அலைக்கும். ஏன்னா பூமாவா? பாய் விடு பையா. பாய் விட்டு பையா. நீயா? சரி விடு. ஆமா. யாருக்கு தெரியும்? நம்ம அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. எப்படிப்பா? சத்தியமா நம்மளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தெரியும். நான் பாய்க்கு தலையணை தான் பண்ணேன். சரி விடு. அப்படி இருந்தாலும் இச்சபையில மாதா பிதா குரு ஆலயத்தில் தெய்வம். சரியா? இப்படி நான்கு வண்ணத்தாரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபை அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நிலைமையில பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் திருக்க சென்று பொற்பாத பணிஞ்சு பாரி பொய்யில்லா கண்டது உண்மை. சரியா? கண்டது உண்மை. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் இருக்கிற நினைச்சு கடவுள் இருக்கிறார். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கோயில் கட்டி இருக்கிறாங்க. சும்மா கும்பிடுவாங்களா? எதுக்காக கும்பிடுறாங்க? கடவுள் இருக்குது அப்படின்னு. அதாவது நம்பிக்கை தான் முதல் கடவுள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதாவது கடவுள் இருக்கு நினைச்சா கடவுள் இருக்கிறார். இல்லைன்னா கிடையாது. நம்பிய நடராஜா, நம்பாதவருக்கு யமனே ராஜா. சரியா? அப்படி இருந்தாலும் சபையில இப்படி வந்து நாங்க பல வகை பேசி வந்து இந்த சபையை நாடி அம்மா நாடி யாரு? என் பெயர் என்ன? பொறுமை கொண்டு விடு. என் பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவள்? நல்லவளா கெட்டவளா ஆனவளா ஆகாதவளா வந்தவளா வராதவளா இதெல்லாம் கேட்டியா? கேட்டீங்களா? சபைக்கு வந்து நீ யாரம்மா? உன் பேரம்மா? உனக்கு திருமணம் ஆச்சா ஆகலையா? பிள்ளை இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் எங்கள் பெயராகப்பட்டது என்ன பேர் தெரியுமா? என் விழி எப்படி இருக்கிறது? எப்படி? மச்ச விழியலாகி அச்சம் இல்லாமல் வாழும் என் பெயராகப்பட்டது. நாங்க மொத்தம் 3 பேரு. 3 பேரா? நீங்க அக்கா தங்கை 3 பேரு. சரியா? எங்க அக்கா
ஆமா. அம்பாலிகை. அம்பாலிகை. அம்பா அம்பி அம்பாலிகை. நான் அம்பாலிகை. ஓ சின்ன பொண்ணா? ஆமா. சரி. நான் கடைக்குட்டி. கடைக்குட்டி சிங்கம் சின்ன பொண்ணு. சரியா? கடைக்குட்டி சிங்கம் ஏன்னா சகாலத்தில் அப்படி சிரிக்கிறோம் நீ. சரி இருந்தாலும் என் தாய் யாரு என் தந்தை யாரு தெரியுமா? சொல்லுங்கம்மா. ஓ இவ்வளவு பேசி இருந்து இல்லையா? ஆமா. எங்க நாடகப்பட்டது என்ன நாடு? காசிமாபுரி. உனக்கு இன்னைக்கு தான் கொடுக்குற சம்பளம் தக்கும். கண்டிப்பா சோறு சாப்பிட்ட மாதிரி பேசுறான். இல்ல நல்ல பீஸா நின்ன. ஏய் பீஸா பர்கர் பரோட்டா அப்படி சொல்லு. அசிங்கமா பேசக்கூடாது. சரியா? இப்படி தெய்வீக புரிதல் சபையில அசிங்கமா பேசக்கூடாது. எனக்கு தவற கண்டாலே பிடிக்காது. நமக்கு ரொம்ப டீசன்ட் டிஸ்ப்ளே முக்கியம். டிஸ்ப்ளே முக்கியம் தான். டிஸ்ப்ளே நம்ம மொபைல் டிஸ்ப்ளே கிடையாது. டிஸ்ப்ளே. சரியா? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே. ஓகே? ஓகே. ஆஃப் கோர்ஸ். காசி மன்னனுக்கும் மாணிக்கவேலுக்கும் பிறந்த எங்க அப்பா காசி மன்னன். மன்னன். சரியா? இந்த நாடு காசி நாடு. என் தந்தையராகப்பட்டவர் காசி மன்னன். என் தாயாகப்பட்டவள் மாணிக்கவல்லி. மாணிக்கவல்லி. இருவருக்கும் சேர்ந்து நாங்கள் 3 பிள்ளைகள் பிறந்திருக்கிறோம். சரியா? அப்படி பிறந்திருந்தாலும் எங்க அக்கா தங்க நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்போம். அதாவது அலைமகள் கலைமகள் மலைமகள் இப்படி சொல்லும்படியானு அவர்கள் மும்மூர்த்திகள் எப்படி இருப்பார்களோ அதே போல நாங்கள் 3 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருப்போம். ஏன் பேச்சு அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சு நாங்க கேட்போம். ஆனால் இப்ப எப்படி இருக்கிறேன்? எப்படி ஒரு பெண்களுக்கு 7 பருவங்கள். ஒரு பெண்களுக்கு 7 பருவம். 7 பருவம். என்னென்ன பருவம்? அம்மாசி பருவம், ஆதி பருவம், விளையாட பருவம். எனக்கு ஆசை அடிக்கலான்னு 7 பருவம். சரியா? அத முதல் பருவமாகப்பட்டது குழந்தை பருவத்திலே பேதை பேதை பதுமை மங்கை மடந்தை அறிவை திரிவை பேரிலம். எத்தனாச்சு? 7. இப்படி சொல்லும்படி 7 பருவங்கள். அதே போல ஆண்களுக்கும் 7 பருவம் இருக்குது. ஆமா. ஆண்களுக்கு 7 பருவம். 7 பருவம் இருக்குது. என்னென்ன தெரியுமா? பாலன் மீலி மரவோன் திரவோன் காளை விடலை முதுமகன். ஆமா. இப்படி சொல்லும்படியான 7 பருவங்கள் இருக்குது. நீ இப்ப எந்த பருவத்துல இருக்கிற? நான் அந்த பருவத்துல இருக்கேன். எந்த பருவம்? அம்மாசி பருவத்துல. விளையாட பருவத்துல. அதாவது இந்த நாடாகப்பட்டவள் இப்பொழுது மங்கை பருவத்தில் இருக்கிறேன். சரியா? ஆனால் இந்த மங்கை பருவத்தில் இருந்தாலும் நான் வரக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? என் தாயும் தந்தையும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆமா. ஆனா நான் போக வேண்டுமையானால் நான் தனித்தனியே போக முடியுமா? ஐயோ எல்லாம் முந்திரி கடை தனியெல்லாம் போக கூடாது. பாத்துட்டியா? அதே அப்படி கிடையாது. நான் சென்று என் தாயும் தந்தையும் காண வேண்டுமையானால் எங்க அக்கா இருக்கிறாங்க. அக்காக்குதா? எங்க அக்கா இல்லாம நான் போக மாட்டேன். அக்கா எங்க அக்கா 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா. சரியா? சரி. முதல்ல எங்க சின்ன அக்காவை கூப்பிடு. அதுக்கப்புறம் எங்க பெரிய அக்காவை கூப்பிடலாம். சரியா? கூட்டிட்டு வரீங்களா? சரி. அதுக்கு முன்பதாக சபைக்கு உனக்கு வச்சலாமா? இது என்ன ஆலயம்? இது இதான் முனீஸ்வர ஆலயம். நான் எடுத்துட்டேன். அங்கால பரமேஸ்வரி. இரு அது அரைப்படை வரக்கூடாது. ஆமாமா, வளர்ற புள்ள அடிக்காத கூடாது. இதே மாதிரி வருஷம் நீயே கட்டிக்கிறான்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு எனக்கு கொடுப்பா கொடுக்க மாட்டேங்கிறேன். நாளைக்கு நீ ஆடுப்பா. இது ஓகேவா? போதும் அம்மா. இந்த வச்சுக்கோ. கூட்டமா கூட்டு வரீங்களா? சரி அம்மையை தமிழ்கார அம்பியை எக்கு அம்பிதற்பா